இந்த வீடியோவில் பைத்தனில் எப்படி வந்து இன்டர்பிரேட்டரை வந்து செலக்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கிரியேட் பண்ண பைச்சாம் ப்ராஜெக்டில் ஃபைலில் செட்டிங்ன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின ப்ராஜெக்ட்ங்களை வந்து ப்ராஜெக்ட் நேம் வார எடுத்து நான் க்ரியேட் பண்ணின ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் நாங்கள் பேக்கெண்ட்ன்றது தான் நாங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட். அதில் வந்து பைத்தன் இன்டர்பிரேட்டரில் வந்து இங்கால இருக்கிற இன்டர்பிரேட்டர்ன்றதை வந்து லிங்கை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து முதலாவது லோக்கல் இன்டர்பிரேட்டர் அதை வந்து செலக்ட் பண்ணி சிஸ்டம் இன்டர்பிரேட்டர் அதில் வந்து இன்டர்பிரேட்டரை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே என்று கொடுத்து அங்காலையும் வந்து இதுலேயும் வந்து ஓகேன்றதை கொடுத்து இப்படி வந்து இன்டர்பிரேட்டரை பைத்தன் ரன் பண்ணுறதுக்குரிய இன்டர்பிரேட்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இதில் வந்து புதுசாக ஒரு பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அதில் தரப்பட்டிருக்கிற ப்ளஸ் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் இந்த பேக்கேஜுகளையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட தொடர்ந்து கீழே இருக்கிற ஐக்கன் பைத்தன் பேக்கேஜ்ன்றதையும் வந்து கிளிக் பண்ணினோம்னா நாங்கள் இந்த தேவையான பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். பைத்தன் பேக்கேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அதுலேயும் வந்து நாங்கள் எங்களோட தேவையான பேக்கேஜை வந்து அதுலேயும் சர்ச் பண்ணுற மூலம் இந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணி கொள்ளலாம். பைத்தனில் வந்து இந்த பேக்கேஜ் நேமை சர்ச் பண்ணி நான் இப்படி இன்டர்பிரேட்டரை செலக்ட் பண்ணி பைத்தன் பேக்கேஜ்களை வந்து இம்போர்ட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.